நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. ஸ்தோத்திரம். உங்களை அறிவிக்க தந்த கிருபைக்காக நன்றிப்பா. எங்களோடு பேசுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மேல் இரக்கமாக இருப்பா. நன்றிப்பா. உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிராஸ் டிவியில் திங்கட்கிழமை காலையில் 7 மணிக்கு, இல்லை வியாழக்கிழமை காலை 7 மணிக்கு கிராஸ் டிவியில் இந்த செய்தியை கேட்டிங்கனாலும், இல்லை உங்களுடைய யூடியூப்பில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கின்ற நேரம் எதுவானாலும் உங்களை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு இந்த செய்தி நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி நம்ம மேலே ரொம்ப கரிசனை உள்ளவராக இருக்கின்றார். மிகுந்த இரக்கம் உள்ளவராக இருக்கின்றதுனால தான் இந்த தீர்க்க தரிசனங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இனிவரும் காலம் கொடிய காலம். அந்த கொடிய காலத்துக்கு நம்ம எப்படியாவது தப்பித்து கொள்ள வேண்டும். அதுக்காக பெற்றோர் சொல்லுவாங்கள்ல பிள்ளைகளை பார்த்து, நீங்கள் நல்லா படிங்க, எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா படிக்கலைன்னா உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுப்போம் பிள்ளைகளுக்கு. எந்த ஒரு காரியமானாலும் சரி, சிறு வயதிலேயே எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. எப்படி வீட்டில் வேலை செய்யணும், என்ன எப்படி துணியை மடிக்கணும், எப்படி வீட்டை சுத்தம் செய்யணும் அப்படின்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். எல்லாமே எதுக்காக? பின்னால் நல்லா இருக்கிறதுக்கு தான். அதே போல் தேவன் இந்த வெளிப்படுத்தல் என்கிற ஆகமத்தில் பின்னால் நடக்க போகிற காரியங்களை யோவான் சீஷன் மூலமாக அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கும் அதை வெளிப்படுத்துகின்றார். ஏறக்குறைய இயேசுவானவர் பிறந்து உயிரோடு எழுந்து 2024 ஆண்டுகள் ஆகின்றன. அன்றைக்கு யோவான் இந்த உலகத்தில் இருக்கும்போதே 2000 ஆண்டு இந்த கிபியில் அவர் இருக்கும்போது கண்ட அதே தரிசனம் தான் இன்றைக்கு நமக்கும் அளிக்கப்படுகிறது. இன்றைக்கு அதே தரிசனம் தான் இன்றைக்கு நமக்கு சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் ஆண்டவர் ஊழியக்காரங்க மூலமாக. அதனால் நம்ம அதை கேட்டு நம்ம சத்தியத்தின்படி வாழ வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல இருக்கின்றேன் என்றால், வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்தில் 6வது தூதன் எக்காளம் ஊதுகின்றான். ஒவ்வொரு முத்திரைகளாக உடைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு முத்திரைகள் உடைக்கப்படும் போது அதன் பின்பு ஒவ்வொரு தூதனும் ஒவ்வொரு விதமான எக்காளங்களை ஊதுகின்றான். 7 எக்காளங்கள் ஊதப்படுகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு 6வது எக்காளம் ஊதும் போது இரகசிய வருகையிலே கிறிஸ்துவோடு போகாமல் கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே, அது ஒரு மிருகம் என்றும் இல்லை, அது ஒரு மனிதன் என்றும் இல்லை, அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்து என்ற நாமமுடைய ஒரு அரக்கன் இந்த பூமியை ஆளுவான். இப்போ நமக்கு கவர்மெண்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆதார் எண். இந்த ஒரு எண்ணிலேயே எல்லாமே இருக்குது. ஸ்கூலுக்குனாலும் சரி, பேங்குக்குனாலும் சரி, ரேஷன் கார்டுக்கு, எல்லாவற்றிற்குமே இது நமக்கு தேவையாக இருப்பது போல இந்த இரகசியவர்களே கைவிடப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்படுகின்றது. அந்த நம்பர் தான் 666. இதை ஆண்டவர் அப்பவே நமக்காக எழுதி வைத்து விட்டார். இந்த நம்பரு நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பலன் நரகம்தான். அதனால் இந்த நம்பருக்கு நீ எந்த காரணம் கொண்டு ஒத்துழைக்கக்கூடாது. அந்த கிறிஸ்து ஆட்சியிலே ஒருவேளை நீ கைவிடப்பட்டாலும் இந்த 666 என்ற நம்பரை நீ வாங்கவே கூடாது. வாங்கிவிட்டால் நரகத்துக்கு சொந்தக்காரன். இந்தியாவில் உள்ள அந்த ஆதார் எண்ணை வாங்கினவன் இந்திய குடியுரிமை ஆகின்றான். அதே போல தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்க தேவனுடைய நாமத்தின் முத்திரையை தங்கள் நெற்றியிலே பதித்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா இந்த 666 நம்பரை இந்த அந்தி கிறிஸ்து வாங்க சொல்வான். அது வாங்குனா பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. அந்த காலத்துக்கு தப்பித்து கொள்ளும்படியாக இரகசிய வருகையிலே கிறிஸ்துவோடு காணப்பட நாம் ஒரு தூய வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிடிக்காத பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது.
நான் ஆண்டவருக்குள்ளே அந்த ஆரம்ப காலத்தில் எனக்கு ஒரு அண்ணி இருந்தாங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் நம்ம கீரையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தோட்டத்தில் கீரையை என்ன செய்வாங்க, அப்படியே கிள்ளி எடுத்தால் அந்த கீரை வந்துடும். எவ்வளோ கீரைனாலும் நம்ம ஒரு கையினாலேயே ஒடிச்சு எடுத்துடலாம், ஈஸியாக எடுக்கலாம். அதே போல் பரலோக ராஜ்யம்னு நினச்சிட்டு இருக்கியா? பரலோக ராஜ்யம் கிள்ளு கீரையா? அப்படிலாம் கிடையாது. இயேசுவாக்கு பிரியமாக வாழ்ந்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படின்னு எனக்கு அவங்க சொன்னாங்க. 1977 78 இருக்குன்னு எனக்கு ஏறக்குறைய. அன்றைக்கு கேட்டதான அந்த வார்த்தை எனக்கு இன்னுமே இருக்கும். பரலோக ராஜ்யம் கிள்ளுக்கிறையா? நீ சும்மா லேசாலாம் உனக்கு கிடையாது. அது கஷ்டப்பட்டு கர்த்தருக்குள்ளாக ஜீவிக்கணும், பாவங்களை மேற்கொள்ள வேண்டும், சுயமென்னும் அரக்கனை சிலுவையில் அறைய வேண்டும். பெருமைக்கும் பணத்துக்கும் பட்டங்களுக்கும் அதுக்குமாக பதவிக்கும் ஆசைப்பட்டுலாம் அதுக்காக மாம்சத்தின்படி போராடுகிறவங்க இந்த விளைவிரதான ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஒருவனை பகைப்பான், ஒருவனை சிநேகிப்பான். அதனால நீ இயேசுவை சிநேகித்து வா. இந்த உலகத்தில் உள்ள மற்ற எந்த உயர்வான காரியங்களும் ஒரு நாள் நம்மை கைவிடும். அருமையானவர்களே, வேதத்தில் எழுதியிருக்கிறது, அந்த கிறிஸ்து ஆட்சியிலே பொன்னையும் வெள்ளியும் தெருக்களிலே எரிந்து விடுவார்களாம், பணங்களை தெருக்களிலே எரிந்து விடுவார்களாம். ஏன்னா அதனால பிரயோஜனம் இல்லை. நீ ஒரு பாட்டில் தண்ணி வேணா கூட 100 பவுன் தங்கத்தை கொண்டு கொடுத்தாலும் அந்த கவர்மெண்ட்டே உனக்கு ஒரு பாட்டில் தண்ணி தராது. ஏன்னா அது அந்த கிறிஸ்துவின் ஆட்சி. 666 அந்த ஆதார் எண்ணை நீ வாங்க வேண்டும், அதான் உன்னுடைய நம்பரு. அது இல்லைன்னா இதெல்லாம் உனக்கு தர முடியாது என்று சொல்லி விடுவாங்க. அது கொடுமையான ஒரு காலம். அதுக்கு நீ தப்பிச்சுக்கோன்னா இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றார். 6வது தூதன் எக்காலம் ஊதும்போது என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 13வது வசனம். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் 4 கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி, வெளிப்படுத்தல் 9:14, எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத்தி என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டு இருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். 6ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்படி ஊதின உடனே பொற்பீடத்தில் 4 கொம்பிலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சாமா. அந்த சத்தம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, 6வது தூதனை நோக்கி, நீ ஐபிராத்தின்னு ஒரு நதி இருக்குது, பெரிய நதி இருக்குது, அந்த நதியில் 4 தூதர்களை கட்டி வச்சிருக்கு, அதை அவிழ்த்து விடுன்னு சொல்ல கேட்டேன் என்று சொல்லி எழுதியிருக்கு. 15வது வசனம், வெளிப்படுத்தல் 9:15. அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு 1 மணி நேரத்திற்கும் 1 நாளுக்கும் 1 மாதத்திற்கும் 1 வருஷத்திற்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். மனுஷரில் 1/3 பங்கு, 1/3 பங்கு கொல்ல வேண்டும். 1 மணி நேரத்துக்குள்ளே கொல்லணும், இல்லை 1 நாளுக்குள்ளே கொல்லணும், இல்லை 1 மாதத்திற்குள்ளே, இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ளே ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். பயங்கரமான ஒரு கொடிய காலம் அல்லவா? இந்த காலத்தில் நாம் இருக்கக்கூடாது என்று தான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த செய்தியை சொல்லி கொண்டு இருக்கின்றார். கோபாக்கினைக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 9:16, குதிரைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாக இருந்தது. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். 17, குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான வார்கவசங்களை உடையவர்களாய் இருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளைப் போல் இருந்தன. அவைகளுடைய வாய்களில் இருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உட்பட்டவங்க இருக்கிற காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் 20 கோடியாக இருந்துச்சாம். குதிரைகளின் சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடி. குதிரை எப்படி யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. குதிரை யுத்தத்துக்கு அப்படிதான் எழுதி வச்சிருக்க. குதிரை எதை குறிக்கும்? குதிரை ஏன் குறிக்கும்? எதை குறிக்கும் என்றால் குதிரை யுத்தத்தை குறிக்கும். நம்ம குதிரைப்படை படிச்சிருக்கோம்ல, காலாட்படை, யானைப்படை, குதிரைப்படை, இப்போ விமானப்படை,
கப்பல் படை இப்போ நம்ம படிக்கிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம என்னைய மாதிரி வயசில் உள்ளவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என்ன படிப்பாங்க? காலாட்படை, காலால் போய் நடந்து செய்கிற யுத்தம் செய்வாங்க, காலாட்படை. அப்புறம் குதிரைப்படை இருந்துச்சு, அப்புறம் யானைப்படை. இந்த மாதிரி படைகளில் மனிதர்கள் ஏறி உட்கார்ந்து யுத்தம் செய்வார்கள், அம்பு எய்வார்கள். அப்படியா இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ கன்று வச்சு எல்லாம் செய்கிறாங்க, குண்டு வெடிப்பு இருக்குது. இப்போ என்ன படை இருக்குது? இப்போ காலாட்படை இருக்குது, கப்பல் படை இருக்குது, ஆகவாயு விமானப்படை இருக்குது. இந்த படையிலேருந்து யுத்தம் பண்ணுறாங்க. அந்த நாள்லையும் அந்த 17வது வசனத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, 20 கோடி போல 20 கோடியான தொகையில் அந்த குதிரை சேனைகள் இருந்துச்சாமா. பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. 20 கோடி மட்டும் குதிரையாக இருக்கா யுத்தமா. அவங்களின் சத்தத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சத்தமா. அதை ஏறி இருந்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, நான் தரிசனத்தில் கண்ட விதமாக அப்படி சொல்கிறாரு. அக்கினி நிறமா, அதாவது தீயை போல நிறம். 17ஆம் வசனம், தீயை போல. ஆனால் அதே சமயத்தில் நீல நிறம், கந்தக நிறமான மார்க்கவசம். நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாக இருந்தார்கள். குதிரைகளின் தலை எப்படி இருந்துச்சான்? தலைகளில் சிங்கங்களின் தகையை போல இருந்துச்சான். அவைகளுடைய வாயிலிருந்து அக்கினியும் கந்தகமும் பெறப்பட்டது. வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வராமல் இருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கே உங்களுடைய எல்லா தவறுகளையும் விட்டு நீங்கள் ஓய்ந்திருப்பீர்கள். இப்படி 20 கோடி குதிரை. குதிரைக்கு குதிரை தலை இருக்கணும்ல? இல்லை, அது என்னது இருக்கான்? சிங்கத்தின் வாய் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. மார்க்க வசங்களை உடையவர்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலையை போல இருந்துச்சான். வாயிலிருந்து அக்கினியும் கந்தகமும் புறப்பட்டன. வாயிலிருந்து என்ன வரும்? நம்ம வீட்டிலேயே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் ஓலை வீடு பார்த்துக்கோங்க. ஓலை வீட்டில் என்ன செய்வாங்க? அடுப்பு எரிப்பாங்க, ஓலையை வச்சு எரிப்பாங்க. பிறகு இந்த முள் இருக்கும், காட்டில் முள் இருக்கும்ல, விறகு, அதை வச்சுலாம் எரிப்பாங்களே. அப்படி பேப்பர்லாம் வச்சு எரிப்போம் பார்த்துக்கோங்க. அப்படி எரிக்கும்போது அந்த புகையை வீட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, வெளியே ஓடி வந்துடுவோம். ஓலை இருக்குது, பனையில் உள்ள ஓலை, அந்த ஓலையை வச்சு எரிப்பாங்க பார்த்துக்கோங்க. அதை எரிக்கும்போது வீட்டுக்குள்ளெல்லாம் என்ன செய்ய இருக்க முடியாது, சின்ன வீடு தான். பின்னால் இந்த வளவு மாதிரி கொஞ்சம் இடம் கிடக்கும், பிளேஸு எம்டி பிளேஸாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கதவை என்ன செய்வாங்க, திறந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த புகை வெளியே போட்டும் உள்ளே நிற்க முடியாது, மூச்சு முட்டும் பார்த்துக்கோங்க. அதனால் வெளியே என்ன செய்வோம், முத்தத்துக்கு ஓடி வந்துடுவோம். இல்லாட்டா பின்னால் இந்த வளவுன்னு சொல்லுவோம்ல, எம்டி பிளேஸு, அங்கே போய் நின்றுக்கிடுவோம், இந்த புகை குறையும் தட்டியும். இப்போ தான் நம்ம கேஸு இல்லை மண்ணெண்ணெய் அடுப்பு அப்படிலாம் அனுபவிக்க, அப்போல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்போ இந்த குதிரையின் வாயில இருந்து கந்தகமும் புகையும் அக்கினியுமாக இருக்குமா. அது எத்தனை? 20 கோடி இருக்கும்போது இந்த ஊரில், இந்த உலகத்தில் நம்மளால் இருக்க முடியுமா? முடியாது. அதனால் ஆண்டவரே, நீங்கள் எப்படியாவது உங்களுடைய ரகசிய வருகையில் நான் காணப்பட வேண்டும், உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நான் தகுதியாக வேண்டும். 18ஆம் வசனம், அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். எப்படி இந்த புகையும் அக்கினியும் இந்த கந்தகமும், அப்படி கந்தகம்னா என்னது, அது என்ன செய்யும், அப்படியே ஒட்டிக்கிடும். அந்த கந்தகம் நம்ம சரீரத்தில் பட்டுச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கிடும்ல, அதை எடுக்க முடியாதுல்ல. எடுக்கும்போது என்ன வந்துடும், சதையும் சேர்ந்து வந்துடும்ல. அப்போ புகையாக வரும்போது நமக்கு மூச்சு முட்டும்ல, எப்படி இருக்க முடியும்? நீங்களே பாருங்க. 2வது அந்த 20 கோடி அந்த இதில் இருந்து புகையும் வருமாமா. அப்போ புகை வரும்போது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. புகை காடாக இருந்துச்சு அப்படிம்பாங்களே. வீட்டுக்குள்ளே, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே புகை எரிஞ்சால் வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இந்த உலகத்திலேயே அப்படியே புகையாக எரிஞ்சால் எப்படி இருக்க முடியும் பாருங்க, நீங்களே சொல்லுங்க. அதனால தான் நீங்கள் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரை எப்படியாவது இந்த பாவத்தின் மேல் நான் ஜெயம் எடுக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள இந்த பிசாசு மேலே நான் ஜெயம் எடுக்கணும். இவன் என்னை எப்படியாவது இந்த நரகத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்க அந்த பொல்லாத சாத்தான். நீங்கள் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா. இந்த உலகத்தில் உங்களுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்யக்கூடாதுப்பா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆண்டவர் மிகவும் இரக்கம் உள்ளவருங்க, அவர் ரொம்ப அன்புள்ளவர் பார்த்துக்கோங்க. நம்ம அம்மா அப்பாவை விட எனக்கு தெரியும், என்னுடைய தகப்பன் என்னுடைய அப்பா இந்த உலகத்திலேயே
எங்கள் அப்பா மாதிரி அப்பா கிடையாது. அப்படி நான் நினச்சிருக்கேன் சின்ன பிள்ளையில இருந்து. எங்கள் ஐயா மாதிரி எங்கள் அப்பா மாதிரி இந்த உலகத்தில் ஒரு தகப்பனை பார்க்கவே முடியாது அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்படியான ஒரு அன்பு எங்கள் அப்பாட்ட நான் பார்த்தேன். ஆனால் இல்லையே, இறந்து போயிட்டாங்களே. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே எனக்கு அப்பா கிடையாது. ஆனால் என் தேவன் என்னை வழி நடத்துகின்றார். அவர் உயிரோட இருக்காரு, அவர் அன்போடு இருக்காரு. அவர் எனக்கு சுகவீனமான போது என் பக்கத்தில் இருந்தார். என்னோட அவர் வார்த்தைகளை கொண்டு பேசினார். நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னார். இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களில் நம்ம கூட தான் நான் இருப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். தெளிவாக பேசினார். நான் அதிகாலையில் நான் வியாதினால் பலவீனப்பட்டு நான் கஷ்டத்தோடு நான் இருந்தேன். காலையில் எழுந்திருக்கும் போது என் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கண்ணை விழிக்கும் போது அப்படியே அந்த வார்த்தை வந்துச்சு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அப்படியே அந்த வார்த்தை ஒரு ஃப்ளாஷ் நீசி மாதிரி வந்துச்சு பார்த்துக்கோங்க. அந்த வார்த்தையிலே நான் பலன் கொண்டேன், அந்த வார்த்தையிலே நான் உயிர் கொண்டேன். அருமையானவர்களே, எத்தனை டாக்டர் என்ன சொன்னாலும் ஒன்றும் செய்யாது, எவ்வளோதான் அவங்க ஆறுதல் சொன்னாலும் தேவனுடைய வார்த்தை வந்துச்சு பார்த்தீங்களா, அது எனக்கு பலனாக இருந்துச்சு. அதனால தான் இந்த தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார்ல, வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தையை ஒளிந்து போகாது. இந்த வானமும் இந்த பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இப்போ இந்த 20 கோடியாக இருக்கிற இந்த குதிரை சேனைகள் வாயிலிருந்து அக்கினியும் புகமும், அக்கினினா என்ன, நெருப்பு, தீயும் புகையும் கந்தகமும் மாறி 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 கொப்பளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குமா. 20 கோடி வந்துக்கிட்டே இருக்குமா. நம்ம இந்தியா ஜனத்தொகை 143 கோடி, 143 கோடி தான் இருக்குது ஜனங்கள். ஆனால் 20 கோடி குதிரை இராணுவங்கள் இருந்துச்சுன்னா எப்படி இருக்க முடியும்? நீங்களே யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவரை நான் விட மாட்டேன். அவர் இறக்கும் பொங்கி வரும் அருள் இல்லாத உயிரை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கன்னத்தில் அடிக்கும்போது அடியை வாங்க அவசியம் இல்லையா? மண்டையில் கொட்டுனாங்களே, அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, அந்த கேடு அடைந்தார் நமக்காக. அவர் சிலுவையில் தொங்கும் போது இந்த சாத்தானே, ஆதாம் ஏவாள், என் பிள்ளையை நீ ஏமாற்றி விட்டாயே, இப்போ பார் இந்த சிலுவையிலே நான் உன்னை அழிக்கிறேன், என் ஜனத்தை, ஆபிரகாமின் சந்ததியை நான் மீட்டு கொள்கிறேன் என்றுதான் தேவன் அவ்வளவு பலத்த சத்தமாய் அவர் எல்லாரையும் மன்னித்தார். பிதாவை நோக்கி கூப்பிட்டு அவர் ஜெயித்து, சிலுவையிலே ஆணி அடித்து ஜெயித்து ஜெயம் எடுத்தார். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பாவங்களை, நம்முடைய சாபங்களை அவர் தலையிலே சுமந்து பாவ மாம்சமாக அவர் காணப்பட்டு அவர் ஜெயித்து இன்றைக்கு பரலோகத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும்படியாக அவர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஊழியக்காரங்களை அனுப்புகிறார், பரிசுத்தவான்களை அனுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், தூதர்கள் மூலமாய் பேசுகிறார், வேதத்தின் மூலமாக பேசிக்கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, இந்த அக்கினியும் கந்தகமும் புகையும் மாறி மாறி வருகிற காலம் நான் பார்க்கவே கூடாது. ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்க, உதவி 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 கேளுங்க. முடியலப்பா, நான் ரொம்ப பார்த்து எழுதுகிறேன்ப்பா, நான் படிக்கலை, நான் பார்த்து எழுதுகிறேன், நான் ரொம்ப பெற்றோரை எதிர்த்து பேசுகிறேன், கணவனை எதிர்த்து பேசுகிறேன், மனைவியை எதிர்த்து பேசுகிறேன், மனைவி தெரியாமல் தப்பு பண்ணுறேன், கணவனுக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறேன், ஆசிரியருக்கு தெரியாமல் தப்பு பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் தப்பு பண்ணுறேன். யாராக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கின்றார். இப்படி வாயில் இருந்து இம்மூன்றும் அதான் 18வது வசனம் சொல்லி, இம்மூன்றில் இருந்தும் அந்த குதிரைகளின் வலிமை 19 வல்லமை அவர்களுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்களின் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் உள்ளவைகளுமாய் இருக்கிறது, அவைகளாலே சேதப்படுத்துகிறது. எப்படி இருந்துச்சாமா? தலை பாம்பு மாதிரி ஆகிட்டு. இப்போ தலை என்னதான் இருக்கான்? 19வது வசனத்தில் குதிரையின் வாயிலே வல்லமையும் அப்படி வாயிலே வாள்களிலே இருக்கிறது, அவைகளுடைய வாள்கள், அந்த குதிரையினுடைய வாள் வந்து பாம்பு மாதிரி இப்போ ஆயிட்டாமா, பாம்புக்கு ஒப்பாய் இருக்குதாம்மா. ஒப்பாவைகளும் பாம்பு தலையும் ஆகிட்டு பாருங்க. வாள், குதிரையினுடைய வாள் வந்து பாம்பு தலையுமாயிட்டு.
எப்படி இருக்கும் நீங்களே யோசித்து பாருங்கள். இந்த காலம் வேணுமா? வேண்டாம். கொஞ்ச காலம் இந்த பூமியில் நான் இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவேன். கொஞ்ச காலம்தான். எப்படியும் முதுமையும் மரணமும் நம்ம கேட்காமலே வந்துடும். அழகு மாயை கடந்து போகும். வாலிபமும் இளமையும் கடந்து போக தான் செய்யும். மரணம் நம்ம கேட்டாலும் கேட்கட்டாலும் வரத்தான் செய்யும். முதுமையும் அப்படிதான், நம்ம கேட்கட்டாலே அது வரத்தான் செய்யும். பிறகு எதுக்கு இந்த உலகம் என்ன நிரந்தரமா? அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம், மாறா உலகில் உம்முடைய நீரே நிரந்தரம், இம்மை வாழ்வில் மறுமை இருப்பதே நிரந்தரம், நீயே நிரந்தரம், நீயே நிரந்தரம் என்று பாடியிருக்கின்றார்கள். அவர் தான் நிரந்தரம். எல்லாம் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். 9வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 20வது வசனம். அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்பட்ட மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி செம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதாய் இருக்கிற விக்கிரகங்களையும் வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு காலம் பாருங்க. இந்த காலத்தில் கூட மக்கள் மனம் திரும்பவில்லை என்று வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது. அப்படி இருந்து அந்த வாதைகளால் இந்த வாதையால் நான் கொல்லப்பட மாட்டேன், எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் இல்லை. அந்த மனுஷர்கள் என்ன செய்தாங்களா? பேய்களை வணங்குகிறார்கள். பொன்னு வெள்ளி செம்பு கல் மரம் இவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்காத அந்த சிலைக்கு என்ன செய்யாது? அந்த விக்கிரகம் அப்படின்னு போட்டிருக்கு. என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும், கண்ணாலே பார்க்க முடியாது, காதாலே கேட்க முடியாது, நடக்கவும் செய்யாது அப்படிப்பட்ட விக்கிரகங்களையும் வணங்கும்படிக்கு தங்கள் கைகளின் கிரிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பவில்லை. இப்போ மாட்டும் மனம் திரும்பலாம்ல? பேயை வணங்காமல், விக்கிரகத்தை வணங்காமல், கல் மரம் பொன்னு வெள்ளி செம்பு இவைகளால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை விட்டு மக்கள் மனம் திரும்பவில்லை. 21 வாசிக்க, தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. களம் வாங்குறவன் களமாண்டுக்கிட்டு தான் இருக்கான், கொலை செய்கிறவன் கொலை செய்துக்கிட்டு தான் இருக்கான், சூனியம் செய்கிறவன் சூனியம் செய்துக்கிட்டு தான் இருக்கான், வேசித்தனம் செய்கிறவன் செய்துக்கிட்டு தான் இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சிச்சுவேஷனில் கூட இவைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் அந்த நாட்களிலே இந்த மனிதருக்கு இல்லை என்று வெளிப்படுத்தல் 9வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகின்றது. ஏங்க தான் இப்பவுமே விட்டுற வேண்டியதானே? இப்பவுமே விட்டாச்சுன்னா தான் நம்ம ஆண்டவரோடு ரகசிய வரிகளை என்னென்னைக்கு அந்த பொன்மயமான பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழலாமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, உண்மை என்று காண்பேனோ, அதை நினைச்சு ஆசைப்படுங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு, கைவேலை இல்லாத கட்டப்பட்ட நித்திய வீடு எனக்கு பரலோக ராஜ்யத்தில் என் தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். எனக்கு அங்கே ஒரு சிங்காசனம் இருக்கின்றது, அங்கே எனக்கு ஒரு வெண் வஸ்திரம் இருக்கிறது, அங்கே எனக்கு ஒரு பொன்முடி இருக்கின்றது, அங்கே எனக்கு ஒரு வாத்தியம் இருக்கின்றது, அங்கே எனக்கு ஒரு மேல் வீடு இருக்கின்றது, அங்கே எனக்கு ஒரு ஜெயக்கொடி இருக்கின்றது. நான் அங்கே போவேன், அங்கே போவேன். ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்முடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கோடி என குண்டு மோட்சத்தில் வேணுமா? வேணும்ல? வேணும். அங்கே வெள்ளையங்கி கொடுக்கப்படுகிறது. அந்த வஸ்திரத்தோடு அங்கே காணப்பட போகின்றோம். நம்ம மறைத்து அங்கே பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட இருக்கும்போது நமக்கு வெள்ளையங்கி கொடுக்கின்றார்கள், கையிலே குருத்தோலை கொடுக்கின்றார்கள், ஜெயக்கொடியை கொடுக்கின்றார்கள். நீ இந்த உலகத்தில் ஜெயிச்சுட்டு அதனால் உனக்கு ஜெயக்கொடி தாரேன், நம்முடைய நாமத்தில் பிதாவின் பெயரை எழுதியிருப்பார்கள். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. நினச்சி பாருங்க, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், எப்போதும் ஆனந்தம். அந்த வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைக்கின்றார். அருமையானவர்களே, அதிக சமீபமாக இருக்கின்றார். அதனால் வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 5, 6, 7 நான் உங்களுக்கு வாசிக்க. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 5, 6, 7. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கத்தக்கதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும்.
7வது வசனம், வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்த சகல நாளும் உயிரோடு இருக்கிறவர் ஆணையிட்டு சொன்னார். உங்கள் அம்மா அப்பா இந்த உலகத்தை உண்டாக்கலை, எங்கள் அம்மா அப்பா இந்த உலகத்தை உண்டாக்கலை. உலகத்தில் உண்டாக்குறது ஏசப்பா தான், ஆண்டவர் தான். அவருடைய பூமி, அவருக்கு தான் நம்ம கட்டுப்பட்டு இருக்கணும். இது அவருடைய வீடுல, அவருக்கு சொந்தமானவங்க. அவர் ரத்த சிந்தி நம்ம மீட்டிருக்காரு. நம்ம அவருடைய ஆணைக்கு உட்பட்டவங்க. இப்படி இந்திய அரசுரிமை நமக்கு இருக்கு. அதே போல நம்ம எப்படி நம்ம விடுதலை ஆக்கப்பட்ட இந்தியாவில் இருக்கு, சுதந்திர இந்தியா. அன்னைக்கு ஒருத்தங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்தியான்னு இந்து தேசம் இந்தியான்னு சொல்றதை விட சுதந்திர இந்தியான்னு நம்ம சொல்லணுமா. அப்போ இந்த சுதந்திர இந்தியாவில் எப்படி இருக்கும், இதை விட மேலாக நம்ம யாருக்கும் அடிமை கிடையாதுல்ல. அதே போல் பரலோக ராஜ்யத்தில் அந்த சாத்தானுக்குலாம் அடிமை கிடையாது. இயேசுவோடு கூட சுதந்திரமான விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்வு. கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, மரணம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு ஆனந்தமான வாழ்க்கை ஆண்டவர் அங்கே நமக்கு வைத்திருக்கின்றார். தேவ ரகசியம் நிறைவேறும். அதனால் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறது மேல் ஆணையிட்டு சொல்லுகின்றார்கள் இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. அதனால் அருமையானவர்களே, இயேசுமண்டை திரும்பி பாருங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இந்த 30 நிமிடங்கள் உள்ள இந்த செய்தியை நான் முடிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் என்னை அதிகமாக தொட்ட ஒரு வசனம் இது. எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கோங்க. இப்படிலாம் ஆண்டவர் எழுதி வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு. 17வது அதிகாரம் 27வது வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நல்லா இருக்குல்ல, எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. எப்படியா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அதாவது என்ன இதில் உங்களுக்கு விளங்குது அப்படின்னா, நீங்கள் தடவுனா கூட அவரை கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ என்னுடைய கை என்ன, 1 முழம் இருக்குது. இந்த 1 முழத்தை நான் நீட்டினாலே கடவுள் அங்கே இருக்காரு. அதான் நீ தடவியாகிலும் கண்டுபிடிக்கலாம். அதை விட அவர் அவ்வளவு தூரமானவர் அல்ல, அவ்வளவு சமீபமாக இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தடவி கூட அவரை கண்டுபிடிச்சிக்கிடலாமே. உங்களுடைய கை 1 முழம் தானே இருக்கும். இந்த 1 முழத்தில் நீங்கள் அவரை கண்டுபிடிச்சிக்கலாமா தடவி? ரொம்ப எனக்கு எப்போவுமே இது மனப்பாடமாகவே வந்துக்கிட்டு இருக்கும். தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க அவர் அவ்வளவு தூரமானவர் அல்லவே அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்களை, சில பாடுகள், பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு அப்பா இல்லையே, நமக்கு அம்மா இல்லையே, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த வசனம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்கும், பார்த்துக்கோங்க. நீ தடவி கண்டுபிடிக்கத்தக்கதான் அவர் அவ்வளோ பக்கத்தில் இருக்கார். உங்கள் அம்மையும் உங்கள் ஐயாவையும் கொண்டு மையாக்குழியில் வச்சாச்சு. வருஷக்கணக்காவது அவங்க இறந்து வருஷக்கணக்காயிட்டாங்க. அவங்க எலும்பு கூட அங்கே இருக்காத, எத்தனை ஆண்டுகள் ஆகிட்ட. ஆனால் இவர் சொல்கிறாரு, நீ தடவுனா என்னை கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோ பக்கமாக நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. அப்போ இது எவ்வளவு இன்பமான ஒரு வார்த்தை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் தேடுனா அவர்கிட்ட வந்துடுவார். கொஞ்சம் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன மாட்டு வந்துடுவார். கொஞ்சம் ஆண்டவரே பேசுங்க, என்னோட கவலையை பாருங்கப்பா, என்னுடைய ப்ராப்ளத்தை பாருங்கப்பா, இதே சிச்சுவேஷனை பாருங்கப்பா, என்னால் எப்படி முடியும். நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கவலைன்னு வரும்போது நம்ம லாங்காக தான் யோசிப்போம். இன்னைக்குள்ளது என்ன, இன்றைக்கு இந்த காரியத்தை என் தேவர் எனக்கு செய்ய கொடுப்பாருன்னு நினைக்க மாட்டோம். நம்ம லாங்காக தான் நினைப்போம். ஏன்னா சின்ன பிள்ளை இப்போ 5 வயசு பிள்ளை சேட்டை செய்யுதுன்னா, இது இப்போவுமே இப்படி சேட்டை செய்யுது, பெரிய வந்தால் என்ன சேட்டை செய்யும் அப்படி தான் நினைப்போம். இப்போவுமே படிக்க மாட்டாங்க, இது என்னத்தை படிக்கும் அப்படின்னு நம்ம லாங்காகவே தான் நினைப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா, நாளைய திரைத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைக்கு கொடுத்த தேவன் பார்த்துக்கிடுவார், அது அந்த நாளே அதுக்கு கவலைப்படுமாமா பைபிள் சொல்லுது. நீங்கள் ஏன் என்றைக்கே உள்ள லாங்காக நீங்கள் நினைக்கிங்க. 50 ஆண்டுகளுக்கு 25 ஆண்டுகளுக்கு 10 வருஷத்துக்கு பின்னால் உள்ளதை நீ இன்றைக்கி எதுக்கு நினைக்கிற? நாளையும் நினச்சி கவலைப்படாத. காட்டு புல்லுக்கு கொடுத்துறேங்காரு, என்ன எறும்பு ஞானத்தை கொடுத்துருக்காரு. நீ நான் காக்கைக்கு கூப்பிடுக்கிற காக்கைக்கு உணவு கொடுப்பேங்காரு. கடலில் உள்ள மீனுக்கெல்லாம் கையை நீட்டி உணவு கொடுக்கங்கிறாரு. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாரு. இதெல்லாம் செய்கிறேன்னா நீ கையினால் உருவாக்க உனக்கு செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்குற அருமையான ஆண்டவர். அருமையானவர்களே, இந்த இயேசுவை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சார்ந்து கொள்ள தான் வேண்டும். தலைவியாக கண்டுபிடிக்க அவர் அவ்வளவு சமீபமாக இருக்கின்றார். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்றைக்கி மனம் திரும்புங்க.
ஆண்டவர்கிட்ட வந்துருங்க. நம்ம ஆண்டவரோடு கூட இந்த எக்கால சத்தத்தில் நம்ம ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை தேவன் நமக்கு கொடுக்கின்றார். நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். ஆண்டவருக்குள்ளே வந்துருங்க. பின்வாங்கி போயிடாதீங்க. முன்ன வச்ச காலை பின்ன வைக்கவே வைக்காதீங்க. அப்படின்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. சாத்தான் ஜெயிச்சிருவான். அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்துடாதீங்க. பல ஒரு ராஜ்யத்துக்கு போகணுங்கிறத மறந்துடாதீங்க. இன்னும் வேகமாக ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும். இன்னும் அதிகமாக தேட வேண்டும். இன்னும் தேவனை அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் இன்னும் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய், இன்னும் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், என் ஆண்டவர் எனக்கு வேண்டும், எனக்கு அவர் வேண்டும். என் உயிருள்ள நாள் வரைக்கும் எனக்கு அவர் தான். தாவீது ராஜாவுக்கு இருந்ததுனால தாவீது ராஜா கடைசி வரைக்கும் ராஜா தான். ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தவரை கடைசி வரைக்கும் ராஜாவாகவே பார்த்தார. மக்களும் ராஜாவாக தானே பார்த்தாங்க. இயேசுவ காலத்திலையும் அந்த தாவீதின் குமாரன்னு சொல்கிற அளவுக்கு வந்தாங்க. ஏன்னா அவர் தாவீது ராஜா அப்படி கர்த்தரை துதிச்சார், பாசமாக இருந்தார். நம்ம பாசமாக இருப்போம் இயேசுப்பா மேலே. இப்படி வருகையிலே நம்ம ரகசிய வருகையிலே காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே, என் இயேசு குருசை சுமந்தே, என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தே. ஏறுகின்றார் இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்து வா குருசெடுத்தே. ஏறுகின்றார் செட்டைகளின் கீழ் சேர்த்தணைத்திடும் சொந்த தாயின் அன்பதுவே. செட்டைகளின் கீழ் சேர்த்தணைத்திடும் சொந்த தாயின் அன்பதுவே. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. எருசலேமே எருசலேமே என்றழுதார் கண் கலங்க. ஏறுகின்றார் நமக்காக நம்மளுடைய ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்க ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து சிலுவை பாரத்தோடு ஏறுகின்றார். செட்டைகளின் கீழ் சேர்த்து அடைக்கும் அவருடைய குரல் கேட்கின்றது, எருசலேமே எருசலேமே நீ மனம் திரும்ப மாட்டாயா? கோழித்தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல இதோ இந்த நாளிலே உங்களை நான் சேர்க்க ஆசைப்படுகின்றேன் என்கின்றார். அவரிடத்தில் வந்துருவோம். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் அவர் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, நீ பின்பற்றி வா, நான் உனக்கு பரலோக ராஜ்யம் வைத்திருக்கின்றேன், ரகசிய வருகையை உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபம் செய்வோம். உங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. நான் இந்த பாடுகள் எங்களுக்காய் நீர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உங்களுடைய ரகசிய வருகையிலே நாங்கள் காணப்படும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யப்பா. அந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே நாங்கள் இருக்காதபடிக்கு நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக உம்முடைய சித்தம் செய்து பூரண வாழ்க்கை அடைந்து உடைய பரம சியோனுக்கு நாங்கள் வந்து சேர, உடைய பரம ராஜ்யத்துக்கு வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.